Top news. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி காலூன்ற முயல்கிறதா பாஜக? ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி யாருக்கு என்பதை விட இரட்டை இலை யாருக்கு என்பதுதான் இப்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே நேரம் இடைத்தேர்தலை தூண்டிலாக வைத்து பலவிதமான அரசியல் கணக்குகளை பாஜக போடுவதால் களத்தில் இரட்டை இலைக்கு இடம் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை வைத்து தமிழகத்தில் காலூன்றுவதற்கான முயற்சிகளை பாஜக ஆரம்பித்து விட்டது. சாதுவாக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை தங்களுக்கு எதிராக மிரள வைத்ததன் பின்னணியில் பாஜக இருப்பதாக அப்போதே சசிகலா தரப்பு சந்தேகம் கிளப்பியது. இதையடுத்து பன்னீர்செல்வத்தின் மீது அதிக கரிசனம் காட்டியது பாஜக தலைமை. டெல்லியில் ஓபிஎஸ்ஐ சந்திக்க நேரம் ஒதுக்கிய பிரதமர் மக்களவை துணை சபாநாயகராக இருந்த போதும் சசிகலா தரப்பு என்பதால் தம்பிதுரையை சந்திக்காமல் தவிர்த்தார். பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய சசிகலாவை ஒரு வாரம் காக்க வைத்தார் ஆளுநர். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை செல்வது உறுதி. அப்படி நடந்தால் ஒட்டுமொத்த அதிமுகவும் பன்னீர்செல்வத்தின் கைக்கு வந்துவிடும் என்பது பாஜகவின் கணக்கு. ஆனால் இவர்களின் கணிப்புகள் மாறி எம்எல்ஏக்களை காபந்து செய்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கி விட்டது சசிகலா தரப்பு. இந்த நிலையில் சசிகலா அணியை பலவீனப்படுத்த ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் மூலம் காய் நகர்த்துகிறது பாஜக. இரட்டை இலை சின்னம் சசிகலா அணியிடம் இருக்கக்கூடாது. முடிந்தால் அதை பன்னீர் தரப்புக்கு ஒதுக்க வைப்பது, இல்லாவிட்டால் யாருக்குமே இரட்டை இலை இல்லாத நிலையை உருவாக்குவதுதான் பாஜகவின் திட்டம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே தத்தளித்துக் கொண்டிருக்கும் சசிகலா தரப்புக்கு இரட்டை இலையும் கிடைக்காமல் போனால் அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். இடைத்தேர்தலில் தினகரன் பின்னுக்கு தள்ளப்பட்டு மதுசூதனன் முன்னுக்கு வந்தால் அதிமுக மறுபடியும் கலகலக்கும். மேலும் சில எம்பி எம்எல்ஏக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் பன்னீர்செல்வத்தின் பக்கம் தாவலாம். பன்னீர் அணியை வலுப்படுத்தி அவர்களுக்கே மீண்டும் இரட்டை இலையை பெற்று தரலாம். அதற்கு பிரதிபலனாக அடுத்த தேர்தல்களில் பன்னீர் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தமிழகத்தில் வலுவான அடித்தளத்தை அமைக்கலாம். இதுதான் பாஜகவின் மறைமுக திட்டம் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இதற்கிடையே மார்ச் 22 பன்னீர்செல்வம் சசிகலா தரப்பை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க அழைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை இருக்குமா இல்லையா என்பதில் தேர்தல் ஆணையமும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதாகவே தெரிகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.